இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி. அதுல இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து ட்ரைடு, டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு அலிஸ். நம்மளோட இருந்து நம்மளோட வெற்றிகரமாக பயணித்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறவர்கள். அது வந்து நமக்கு வந்து அதில் பெரிய ரிஸ்க் கிடையாது. தேசிய அரசியலில் நடக்கிற பல சம்பவங்களை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் பெருசாக கவனப்பட்டதில்லை, எக்ஸப்ட் காங்கிரஸும் அண்ட் கம்யூனிஸ்டுகள் தவிர. விஜய்க்கு இருக்கிற சிரமங்கள் என்னன்னா, அவருக்கு அரசாங்கத்தை நடத்த வேண்டிய பெரிய சிரமம் இருக்கிறது. அவருக்கு இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து அவருடைய கிரிப்புக்குள்ளே வரணும். அது யாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு தேர்தல் வெற்றியை முடித்த உடனே முதல்ல வந்திருக்கிறாரு. ஒன்றிய அரசையோட அனுசரித்து போவது என்பது வேறு, பாஜகவினுடைய கொள்கை சித்தாந்தங்களை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ரெண்டும் ஒன்றிய அரசோடு அவர் வந்து சில விஷயங்களை அனுசரித்து போவதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவர் அரசாங்கத்தை நடத்தி ஆகணும். அரசியல் சாசன சட்டம் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கு. ஆகவே அதில் வந்து அவங்களோட வந்து உறவாடித்தான் ஆக வேண்டும், உரையாடித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட கேட்டு பெற வேண்டியது இருக்கும். சில விஷயங்கள் கேட்டு பெறாத சூழ்நிலையில் போராடி பெற வேண்டியது இருக்கும். என்ன ஃபீஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபீஸை வந்து தனியார் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு வெளியே வந்து போர்டில் போடணும்னு சொல்லியிருக்காரு. உடனே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு போய் சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபைன். யாரும் எதிர்பார்க்காத விதமாக தாவேகா வந்து தனிப்பெரும் கட்சியாக வந்து ஆட்சி அமைச்சிருக்கு. முதல்ல தாவேகா கட்சி இவ்வளவு இடங்கள் வந்து வாங்குவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா சார்? எதிர்பார்க்கல. நான் வந்து இவ்வளவு இடங்களை பெறுவார்கள், இவ்வளவு வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் வாக்குப்பதிவுக்கு முன்னால் எனக்கு ஒரு மதிப்பீடு இருந்தது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நண்பர்களை பார்க்கின்ற போது, வெளியில் வந்து பழகியவர்களை சந்திக்கின்ற போது எல்லாரும் சொல்லும்போது நாங்கள் இதை வந்து விசிலுக்கு போட்டோம்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. அப்போ நம்ம முதல்ல போட்ட எஸ்டிமேட்டை விட அதிகமாக ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி அவர் பெறுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு பெரிய இமாலய சாதனை தான். இந்த மாதிரி வெற்றி பெற மாட்டாரு, இல்லை வந்து அவருக்கு வந்து ஓட்டு பேங்க் எவ்வளோன்னு தெரியல அப்படின்றதுனால தான் காங்கிரஸ் வந்து அவர் கூட கூட்டணி வைக்கல. ஒருவேளை இது முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா காங்கிரஸ் வந்து போகிறத நீங்கள் விரும்பியிருப்பீங்களா? இல்லை, அதாவது அதில் காங்கிரஸ் தரப்பில் வந்து 2 தரப்புமான கருத்து இருந்தது. அதில் வந்து காங்கிரஸும் நிறைய இன்டர்னல் சர்வே பண்ணோம். அந்த இன்டர்னல் சர்வேல வந்து கடைசியில் வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு 25 நாளைக்கு அந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் அஜய் மேக்கன் வந்து ஒரு தனிப்பட்ட சர்வே ஒன்று எடுத்தார். அந்த சர்வேலே வந்து அவருக்கு வந்து 30 விழுக்காடு ஓட்டு காமிச்சது. யாருக்கு? விசிலுக்கு, விஜய் அவர்களுக்கு ஓட்டு காமிச்சது. காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நிறைய இடங்களில் போட்டி போடணும், திமுகவில் நிறைய இடங்கள் கிடைக்காது நமக்கு வந்து, அதனால் வந்து தாவேக்காவோட இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த தடவை. கடந்த காலத்தில் அந்த ஆப்ஷன் இல்லை. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம அதிக இடத்துல போட்டி போடலாம். என்னை போன்றவர்கள், நான் வந்து பொதுக்குழுவில் பேசும்போது கூட சொன்னேன், அதாவது எந்த கட்சியோடையும் நிரந்தரமான கூட்டணி என்பது அல்ல. கூட்டணி என்பது எந்த அடிப்படையில் முடிவு செய்யணும்னா, நம்முடைய கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு எந்த கூட்டணி நல்லதோ, தமிழகத்தினுடைய நலனுக்கும் இந்தியாவினுடைய நலனுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கால அரசியல் பயணத்திற்கும் எந்த கூட்டணி நல்லதோ அந்த கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரமும் நமக்கு இருக்குது. ஆகவே நம்ம யாருக்குமே வந்து நிரந்தரமாக ஒரு கூட்டணியில் போய் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி. அதில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து ட்ரைடு, டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு அலிஸ். நம்மளோட இருந்து நம்மளோட வெற்றிகரமாக பயணித்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறவர்கள். அது வந்து நமக்கு வந்து அதில் பெரிய ரிஸ்க் கிடையாது. ஆனால் புதிய கூட்டணி வந்து நமக்கு இன்னும் வாக்கு சதவீதங்கள் என்னன்னு தெரியல. பல விஷயங்களில் அவருடைய நிலைப்பாடை பற்றி நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை.
அவருடைய கட்சி அமைப்புகள் வந்து தமிழ்நாடு பூரா இருக்குதா, அது எவ்வளவு தூரத்துக்கு வந்து பலமாக இருக்குதுங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை. இந்த சூழ்நிலையில் வந்து அதை எடுக்கணுமா ஒரு ரிஸ்க். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து இப்போ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. நமக்கு ஆட்சி இருக்குது, அதிகாரத்தில் வரப்போகிறோம், ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரே நோக்கம் வந்து கட்சியை வளர்க்கணுங்கிறது தான். கட்சியை வளர்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கி கட்சிகள் மத்தியில் பெரிய சோர்வு இருக்குது. தமிழ்நாடெங்கிலும் இருக்கின்ற இளைஞர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூட வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அதுவும் தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் எப்படின்னா, காங்கிரஸ் கட்சியில் ஒரு கலாச்சாரம், ஒரு முறை ஒரு சீட்டு கிடைச்சிட்டுதுன்னா அவங்க வந்து பல முறை அதே சீட்டில் அதே ஆட்கள் தொடர்ந்து இருப்பதும், அவர்களுக்கு வந்து 70 வயது 80 வயது இருந்தால் கூட அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர மறுப்பதும் காங்கிரஸ் கட்சி மேலே விழுந்த பெரிய சாபம். ஒரு 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 பொறுப்பு, நான் வந்து 3 தடவை எம்பியாக இருந்துட்டேன், 2 தடவை எம்எல்ஏ இருந்துட்டேன், இனிமேல் நான் வந்து கட்சிக்கு பயன்படணும், இளைஞர்கள் வரணும்னு நினைப்பதே கிடையாது. அது சில பேருக்கு வந்து அதனால் என்ன ஆகுதுன்னா, புதிய இளைஞர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி இளைஞர்கள் வராதனால கட்சி வந்து நாற்றங்காலிலே வறண்டு போச்சு. புது வரவைகளே வரல. இப்போ இந்த தென்காசியா பீட்டர் தான் நிற்பார், கடையநல்லூரா பீட்டர் தான் நிற்பார். பீட்டர் வயதாகி பீட்டர் இறந்தாலும் தான் அந்த இடத்துல வந்து வேற வேட்பாளரை நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால புதிய வரவுகள் வரல. ஆகவே இதை வந்து இந்த இடம் வந்து நீங்கள் உடைக்கலாம். இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து புதிய கூட்டணினா பாதி பேர் நிற்கிறதுக்கே வரமாட்டாங்க. அன்டெஸ்டட் அலையன்ஸ். அதனால நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கும். புது ஆட்கள் வருவாங்க, நம்ம முயற்சி பண்ணுவோம், வெற்றி பெற்றால் நல்லது. வெற்றி பெறாட்ட கூட கட்சி வந்து பரவலாகப்பட்டிருக்கிறது. ஒரு 75 இடங்களில் நம்ம நிற்கலாம். ஒரு 75 புதிய இளைஞர்களை வந்து அறிமுகப்படுத்தலாம். நம்ம கட்சியில் 50 வயசு 55 வயது வரைக்கும் இருக்கின்றவர்கள் பல பேருக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இதுவரை கிடைக்கல. அப்படிங்கிறதெல்லாம் நாம் பேசணும். கடைசியில் காங்கிரஸ் கட்சியில் பல முறை பல இடங்களில் டிஸ்கஸ் பண்ணி லாஸ்ட் மினிட்ல அவங்க டிசைடட் ஃபார் டிஎம்கே அலையன்ஸ். அதுதான் நடந்தது. இப்போ நீங்கள் இப்போ பேசும்போது கூட என்ன சொன்னீங்கன்னா, விஜய் அவர்களுடைய நடவடிக்கை என்னன்னு தெரியல, எதை வந்து எதிர்ப்பார் மூர்க்கமா, பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதாவது காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் கூட்டணி வைத்த பிறகு இப்போ பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருடைய வந்து அவர் வாய் திறந்து பேசலே ஒழிய அவருடைய செயல்கள்லாம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக தானே இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த இடத்த வந்து ராஜ்யசபா இடத்த காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் வந்து டெல்லிக்கு போனார், பிரதமரை பார்த்தாரு, பிரதமர் சரியாக பேசலை, 10 நிமிஷத்தில் பேசி அனுப்பிச்சிட்டாரு. அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு. ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவரை தனியாக பார்த்து, நீங்கள் இங்கே வந்து யாரையும் சந்திக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, உடனடியாக சென்னைக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. காங்கிரஸோட உள்ள உறவுகளை வந்து குறைச்சிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாரு. இனிமேல் காங்கிரஸை வந்து இந்த 2 அமைச்சர்களை மட்டும் அப்படியே வச்சுக்குவார். பெருசாக ஒன்றும் வந்து காங்கிரஸோட ஒரு வலுவான ஒரு பயணத்தை தொடர மாட்டார். ஆனால் அதெல்லாம் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு காங்கிரஸுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தார். அவருடைய கட்சி முதல் முறையாக ஒரு ராஜ்யசபா எம்பியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாம். பாராளுமன்றத்திற்கு அனுப்பிச்சா அவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் அவங்களுடைய பிரசன்ஸ் கிடைக்கும். அப்படிலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிற கூட்ட நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தியுடைய கோரிக்கையை ஏற்று, காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது பார்லமெண்ட்டில் ரொம்ப நல்லது. நம்ம கட்சி உறுப்பினர் ஒருவர் போவதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய வலிமையை வந்து பாராளுமன்றத்தில் கூட்டுவது நல்லதுன்னு முடிவெடுத்து தானே கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அமித்ஷா மிரட்டினாரு, மோடி மிரட்டினாரு, அதெல்லாம் அதை பார்த்து பயந்தாரு, அதெல்லாம் ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சிட்டார்ல. நான் யாருக்கும் அதெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் வந்து எனக்கு எது வந்து நியாயமாகப்படுதோ அதான் பண்ணுவேன். மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா, நான் மதச்சார்பற்ற அணிகளோடு தான் நான் இருப்பேன், அந்த சக்திகளோடு தான் இருப்பேன். இப்போ நினச்சிருந்தா அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மொத்தமாக போய் ஏடிஎம்கேவோட பேரம் பேசுனா அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா 10 மந்திரி எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணி அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குமே. அதை அவர் விரும்பலை. ஆனால் இப்போ சார் நீங்கள் ராஜ்யசபா கொடுத்ததுனால பாஜகவும் மூர்க்கமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அரசியல் சார்ந்து கொள்கை சார்ந்து பாஜக எதிர்க்கிறாருன்னா இல்லை தானே. இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வராங்க, இந்த நடப்பாண்டிலே வந்து அமல்படுத்தும் அப்படின்னு பாஜக அரசு வந்து சொல்லியிருக்கு. அதற்கு எதிர்ப்பு குரல் வந்து தெரிவித்த மாதிரி இல்லை.
திருவள்ளுவருக்கு காவி உடை வந்து அணிவிச்சு ஆளுநர் அவர்கள் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு கொண்டாடினாரு. அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்படி கொள்கை ரீதியா எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கல, வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப பெருசா பேசிட்டாங்களா? அதாவது பேசுறதுல மட்டுமே வந்து எதிர்ப்பு முடிஞ்சு போறது இல்ல, பேசாமல் செயலாற்றுவதில் தான் வந்து அவருடைய அரசியல் பயணம். அவருக்கு வந்து பாருங்க, இப்ப திமுக வந்து பாஜக எதிர்ப்புல இல்லன்றீங்களா? செயல்ல இல்ல, எனக்கு வாய்மொழியே தான் இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பெருசா வந்து கடந்த ஒரு மாதமாக 2 மாதமாக நான் வந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறேன். தேசிய அரசியலில் நடக்கிற பல சம்பவங்களை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் பெருசாக கவனப்பட்டதில்லை, எக்ஸப்ட் காங்கிரஸும் அண்ட் கம்யூனிஸ்டுகள் தவிர. ஏன்னா அவங்க தான் வந்து தேசிய அரசியலில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி அப்பப்போ வந்து அகில இந்திய அளவுலையும் மாநில அளவுலையும் பேசக்கூடிய சூழ்நிலை இருக்க ஒழிய மற்ற யாரும் பேசலை. இப்பொழுது வந்து இவருக்கு இருக்கிற சிரமங்கள் என்ன அப்படின்னா, யாருக்கு இருக்கிற சிரமங்கள்? விஜய்க்கு இருக்கிற சிரமங்கள் என்னன்னா, அவருக்கு அரசாங்கத்தை நடத்த வேண்டிய பெரிய சிரமம் இருக்கிறது. அவருக்கு இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து அவருடைய கிரிப்புக்குள்ள வரணும். அது யாருக்குமே வந்து அவர் வந்து ஒரு தேர்தல் வெற்றியை முடிச்ச உடனே முதல்ல வந்திருக்கிறாரு. அவருக்கு இதுக்கு முன்னால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவர் கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே புதியவர்கள், அவர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அமைச்சரவையில் இருக்கின்ற பெரும்பாலான அமைச்சர்கள் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறையாக முதலமைச்சர். ஸோ இது மக்களுடைய வெர்டிக்ட் தான். அப்போ இவருக்கு வந்து அரசாங்கம் எங்கே நிற்கிறது, அரசாங்கத்தை வந்து இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எங்கே விட்டு சென்றிருக்கிறார்கள், கருவூலத்தில் இருக்கிற பணம் என்ன, இது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு புரிதல் வர்றதுக்கு வந்து ஒரு 6 மாதம் வேணும்ல. இது ஒரு 6 மாதம் இல்ல 1 வருடம் கூட எடுத்துக்கிட்டோம் சார். ஆனா இப்போ வந்து திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிச்சிருக்காங்க அப்படின்றத, இது எதிர்ப்பு குரல் தெரிவிக்கிறது எங்க ட்விட்டர்ல தான் தெரிவிக்க போறாரு. அதனை தெரிவிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு? நான் என்ன சொல்றேன், இந்த ஊர்ல இப்ப நீங்க பாஜகவில் இருக்கிற பல்வேறு ஆளுநர்கள் தினசரி ஏதாவது இதை போன்ற கோமாளித்தனங்களை பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் அதுல போய் அவருடைய அப்ரோச்சை நான் சொல்றேன் சார். எதில் வந்து அவர் வந்து குரல் கொடுக்குறாரோ அப்போதானே நமக்கு தெரியும் இவர் யாருக்கான ஆளா இருக்கிறாரு. நீங்க கூட முன்னாடி சொன்னீங்க இவர் வந்து பாஜகவை எதிர்ப்பாரா என்னன்னு தெரியல, அவருடைய நகர்வுகளை பார்க்க முடியல அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான சில செய்தி மூலமா அவர் வந்து ஒன்றிய அரசோட அனுசரித்து போவது என்பது வேறு, பாஜகவினுடைய கொள்கை சித்தாந்தங்களை வந்து ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. ரெண்டும் வரும். ஒன்றிய அரசோடு அவர் வந்து சில விஷயங்களை அனுசரித்து போவதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவர் அரசாங்கத்தை நடத்தி ஆகணும். அரசியல் சாசன சட்டம் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி தான் போட்டு கொடுத்துருக்கு. அவங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்தால்தான் அந்த மக்களுக்குள்ள அந்த அரசு வந்து பயணிக்க முடியும். ஆகவே அதில் வந்து அவங்களோட வந்து உறவாடித்தான் ஆக வேண்டும், உரையாடித்தான் ஆக வேண்டும். சில விஷயங்களை வந்து அவங்கள்ட்ட இருந்து கேட்டு பெற வேண்டியது இருக்கும், சில விஷயங்கள் கேட்டு பெறாத சூழ்நிலையில் போராடி பெற வேண்டியது இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து பெரும் வஞ்சனைகளை வந்து செய்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்முடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நமக்கு 12,000 கோடி ரூபாய் போன முறை வந்ததை வெறுமனே 3,000 கோடி 4,000 கோடி இந்த வருஷம் அலாட்மெண்ட் ஆக்கி விட்டாங்க. ஒரு 8,000 கோடி ரூபாய் குறை. இப்போ இதை போன்ற பெரும் பிரச்சனைகள்லாம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அவர் வந்து இதை எப்படி எதிர்கொள்வது, இது எப்படி ஒன்றிய அரசு எதிர்கொள்வதுங்கிறதுக்கு அவர் ஒரு மெக்கானிசத்தை வந்து உருவாக்குவார். இப்போ ஒன்றிய அரசுக்கு விட கொஞ்சம் இணக்கமா இருந்தாதான் எல்லா வேலைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அங்க வந்து ஒன்றிய அரசோட இணக்கமா இருக்கணும்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசோடு உரையாடல் அவசியம்னு நான் சொல்றேன். நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன், பேசவே மாட்டேன், அவங்க சொல்றதை கேட்கவே மாட்டேன். அப்படி ஒரு அரசாங்கம் வந்து நடக்க முடியாது. மத்திய அமைச்சர்களை பார்த்து தான் ஆகணும், பிரதமரை போய் பார்த்து தான் ஆகணும், உள்துறை அமைச்சரை பார்த்து தான் ஆகணும், நிதியமைச்சரை பார்த்து தான் ஆகணும். அதே தான் வந்து முன்னாள் முதல்வராக இருந்த MK ஸ்டாலின் அவர்களும் செஞ்சாரு. ஆனா இந்த பக்கம் தன்னுடைய கொள்கைக்கு எதெல்லாம் எதிராக இருக்குதோ, பாஜக எதெல்லாம் செய்யறாங்களோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினார் இல்லையா. எடுத்துக்காட்டி இப்போ உதயநிதி சொன்ன மாதிரி நாங்கள் திருவள்ளுவருக்காக நாங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னது, மும்மொழி கொள்கைக்கு எதிராக பேசணும் அப்படின்னு சொன்னது. இப்போ இவர் வந்து இதெல்லாம் செய்யறாரா அப்படின்னு பார்க்கும்போது செய்யல. அப்போ பாஜக கூட சரி என்னவா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கேள்வி. பாஜக கூட இவருக்கு வந்து சமரசம் என்கிற பேச்சு இருக்குதை நான் ஏற்றுக்கொள்ளலை.
அவர் பாஜகவோட வந்து சமரசமாக ஆயிருந்திருப்பாரே, ஆனால் அவர் ஏடிஎம்கே உடைய அங்கே இந்த பாமகவையோ அவர் கூட்டணியில் சேர்த்து மந்திரி ஆயிருந்திருக்கலாம். அந்த என்டிஏ கட்சியவே அவர் சேர்க்கலை. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு உறுப்பினராக சேர்த்து தானே அவர் பெரும்பான்மை கொண்டாந்தார் அன்னைக்கு. ஏன் ஒய் he has not asked alliance support from those people? அதுக்கு திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியில தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாரு. இப்ப பாருங்க அதிமுகவில் வந்து பல பேரை வந்து உடைச்சு இங்க கூட்டு வராரு அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. நான் இன்னைக்கு எல்லாரும் வந்து இதை வந்து மற்ற கட்சிகள் செய்யலையா? இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியில் இருந்திருக்கிறவர்கள் வந்து கட்சியிலிருந்து மாறி வேற கட்சிக்கு போகவே இல்லையா? இதான் முதல் முறை நடக்கிறதா? ஆனா தமிழ்நாட்டில் அப்படி நடக்கலன்னு எங்க தமிழ்நாட்டில் இதே அதிமுகவில் மதிமுகவில் எலெக்ட் ஆகி ரிசைன் பண்ணிட்டு திமுகவில் சேரலையா? கம்ப ராமகிருஷ்ணன் சேரலையா? நான் என்ன சொல்றேன், ரிசைன் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சுங்கிறேன். போஸ்டர் ரிசைன்மெண்ட் நான் வந்து வாழ்க்கையில் வந்து அதோட தான் நான் ஒரு கட்சிக்கு போகக்கூடாது. நான் எம்பி, ஐஎம் எம்எல்ஏ, நாளைக்கு மக்கள்கிட்ட தான் திரும்ப போகணும். ஆகவே நான் வந்து ஒன்ஸ் ஐ ரிசைன், அது வந்து அது ஓவர். இப்போ அடுத்தாற் போல் அவங்க வந்து திரும்ப மக்கள்கிட்ட போய் நான் வந்து எனக்கு வந்து இந்த கொள்கையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்றுக்கிட்டா, நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த கட்சியில் இருந்திய அந்த கேள்விலாம் யாரும் கேட்கவே முடியாது. அதனால வந்து அவர் இப்போ அவங்களே வந்து இன்னும் ஒரு 4 பேரை அவங்களால சேர்த்துருக்க முடியாதா? ஒரு குரூப்பை வந்து 2வது குரூப்பாக ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாதா? அவங்கள அசம்பிளிக்குள்ளே வந்து இந்த விஜயகாந்திலேருந்து பிரிஞ்சு போனவங்கள எத்தனை வருஷம் ஜெயலலிதா அம்மா வந்து உள்ளே வச்சுருந்தாங்க? உள்ளே வச்சுருந்தா அவங்கள தனியாக பேச விட்டு தினசரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே. அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணலையே. அவங்கள ஒன்று கட்சி விட்டு வந்து உடனே வந்து நீக்கிட்டாங்களா? அந்த மாதிரி கடந்த காலத்தில் நடந்திருக்குது. ஆனா மற்ற கட்சிகள் போல நாங்க இல்ல, நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்ன தாவேக்கா இப்ப சராசரியான அரசியல் கட்சி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, விமர்சனம். என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு தமிழ்நாடுல வந்து நடக்க வேண்டிய முக்கியமான மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு நிர்வாகத்தில் புறையோடி போய் இருக்கிற ஊழல். நான் வந்து அரசியல் ஊழலை சொல்லலை, அரசியல் தலைவருடைய ஊழலை நான் சொல்ல, அது அடுத்த சப்ஜெக்ட். அரசு நிர்வாக இயந்திரம் வந்து கீழே இருந்து மேலே வரை தமிழகத்தில் இருக்கிற சாதாரண மக்களை அடித்து சாப்பிடக்கூடிய ராட்சசங்களாக வளர்ந்துருக்கிறது. ஒரு சப்ரைஸ் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் ரைட் பண்ணிங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வந்து ஒரு பல விஷயங்களை வந்து இன்னைக்கு தாவேக்கா வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் மாற்றிருக்காங்கிறது வரவேற்கக்கூடிய அம்சம். இப்போ நீங்கள் வந்து சிஎம்டிஏல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவல், இதுக்கு வந்து எழுதப்படாத சட்டமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபான்னு எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் போது கூட தான் செஞ்ச ஒழிய குறையலை. இன்னைக்கு வந்து ஒரே அடியில் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டார்ல, வாங்கலல்ல. இன்னைக்கு நேற்று வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் போட்டிருக்காரு. பொதுப்பணித்துறையில் வந்து நமக்கு எல்லாத்துக்கும், நீங்கள் ஊடகத்தில் யாருக்கு தெரியாது எந்த டெண்டர் வந்து முறையாக நடந்தது சொல்லுங்க. டெண்டர் வந்து சிங்கிள் டெண்டர் தானே எல்லாமே. இப்போ அந்த சிஸ்டத்தெல்லாம் இன்னைக்கு மாத்திட்டாங்கல்ல, நீங்க எல்லாத்தையும் ஓப்பன் டெண்டர் ஆக்கிட்டாங்கல்ல. அதை பூரா கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். ஏற்கனவே கம்ப்யூட்டரைஸா பண்ணிட்டு ஒன்று மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேணுக்குன்னு சொல்லி அதில் வந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை மட்டும் மேனுவலாக கொடுக்கணும். அதை கொடுக்க மாட்டாங்க, அந்த சூப்பரிண்டிங் இன்ஜினியர் கொடுக்க மாட்டார். யாருக்கு வந்து டெண்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோடு ஒவ்வொரு பொதுப்பணித்துறை ஒர்க்கில் வந்து குறைந்தது 35 விழுக்காடுலேருந்து 40 விழுக்காடு பணம் வந்து கீழே வேலைக்கே போகலை. ஆனா இது நீங்க சொல்றது எல்லாமே வந்து திமுக ஆட்சி காலகட்டத்துல எல்லா ஆட்சி காலத்தையும் நான் சொல்றேன். அப்ப காங்கிரஸ் ஏன் குரல் கொடுக்கல? இப்போ வந்து எல்லாமே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அப்ப இது வந்து ஒரு எழுதப்படாத சட்டமாவே போச்சு. இது எழுதப்படாத சட்டமாவே போச்சு. இன்னைக்கு வந்து அந்த அரசியல் கட்சிகள் அதை செய்ய தவறியதை நீங்க பொதுமக்கள் உணர்ந்து அதுக்காகத்தான் மாற்றம் வேணும்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நமக்கு வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொண்ட அந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அது எந்த ஸ்கீம் தப்பான ஸ்கீம்? எல்லாம் நல்ல ஸ்கீம் தானே. மகளிருக்கு உதவித்தொகை கொடுத்தாரு சிஎம், கல்லூரி மாணவிகளுக்கு வந்து கொடுத்தாரு, காலை உணவு திட்டம் கொடுத்து. இதெல்லாம் இப்போ மக்கள் ஏன் பண்ணலை? ஏன்னா மக்களுக்கு வந்து மக்களை தொடக்கூடிய சர்வீஸ், அரசாங்கம் செய்யக்கூடிய சர்வீஸில் வந்து மக்களுக்கு பெரிய ஏமாற்றங்கள். ஒரு நகராட்சி நிர்வாகத்துறையாக இருக்கட்டும், வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மக்கள் வந்து போய் நின்று அதிகாரிகள்கிட்ட வந்து ஏன்னா அதிகாரிகளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் அதுக்கெல்லாம் நாங்கள் பணம் கொடுத்து தான் வர்றோம். ஸோ இது ஒரு செயின் மாதிரி. இப்போ இங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேக்கா வேறு எதுவும் செய்ய வேண்டாம், இந்த சிஸ்டத்தை பூரா க்ளீன் பண்ணி விட்டா போகிறோம். அரசாங்கத்துக்கு வந்து 30-40% ரெவன்யூ வந்து உடனே கூடிடும். 100 ரூபாய்க்கு செய்ய வேண்டிய வேலையில் இப்போ 60 ரூபாய்க்கு தான் வந்து நடக்குது. ஆனால் இந்த மாதிரி இதை பிளக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அரசாங்கத்தினுடைய கிட்டியில் வந்து அதிகமாக பணம் கிடைக்கும். அவருக்கு வந்து ஒரு தடவை கவர்மெண்ட் தன்னுடைய கையில் வந்துருச்சு, மிஷினரியை தான் கைக்குள்ளே கொண்டாந்துட்டோன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிப்பார். அது வரைக்கும் அவருக்கு அந்த அலவன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்ல. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் த டைம். அவர் வந்து நீங்கள் ஒன்றிய அரசை போய் ஒரு இஷ்யூவில் பேசணும்னா கூட இங்கேருந்து அவர் எல்லாத்தையும் உள்வாங்கணும்ல. இந்த மாதிரி இருந்திருக்கு, பழைய நடந்ததில் என்ன தவறு, சில விஷயங்களை வந்து விட்டே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கூட பார்த்தீங்கன்னா கலைஞருடைய கவர்மெண்ட் இருக்கும்போது நான் வந்து நவோதயா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் அசம்பிளிலே நான் கேட்டேன். நவோதயா பள்ளிக்கூடங்கள் வந்து ராஜீவ் காந்தியினுடைய ஒரு கனவு திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பள்ளிக்கூடம், உறைவிட பள்ளி. அந்த உறைவிட பள்ளியில் மெயின்லி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, பேக்வேர்ட்ஸு, மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்களுக்கு தான் தேய்க்கிற. அந்த பசங்க அங்கே தங்கியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பேஸ்ட் கொண்டு கொடுத்துருவாங்க. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபா மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய காஸ்ட் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு 5 வருடத்தில் 100-150 கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலையும் இந்த ஸ்கூல் இருக்கு. ஆனா இது மூலமா தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துருவாங்கன்னு திமுக. என்ன கேட்குறேன், நீ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இல்லையா, அதே பாடத்திட்டம் தானே. சிபிஎஸ்இல வந்து என்ன இருக்கோ, கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடக்குதோ, கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடத்துல வந்து இன்னைக்கு வந்து தமிழக மாணவர்கள் படிக்கவே இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒரு 38 பள்ளிக்கூடங்கள் மிக வசதியான எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நிறைந்து நல்லா. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து IPS IAS தேர்வுகளில் வந்து ராஜீவ்காந்தியினுடைய ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் வந்து அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நான் கேட்டேன் கலைஞர்கிட்ட, அப்போ தமிழ் மொழியில் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் உடனே திரும்ப அதை வந்து எடுத்து பார்த்தா காரைக்காலில் ஸ்கூல் இருக்கு, அங்கே வந்து தமிழ்லே தான் சொல்லி கொடுக்குறாங்க. 3 மொழி அந்த ஆப்ஷன், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது. அது வந்து இந்தியா பூரா எல்லாத்துக்கும் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ மும்மொழி கொள்கையும் வந்து அமல்படுத்தலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீ பண்ணிக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வச்சுக்க, இருமொழி கொள்கையை வச்சுக்கோங்க, அதை நீங்கள் பின்பற்றுங்க. மற்ற நீங்கள் வந்து இப்போ சிபிஎஸ்இ ஸ்கூலில் போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்போ சொல்லுங்கள். சிபிஎஸ்இ ஸ்கூலில் வந்து இவங்க இப்போ நேற்று கூட வந்து அமைச்சர் வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன ஃபீஸ் வாங்குறீங்களோ அந்த ஃபீஸை வந்து தனியார் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு வெளியே வந்து போர்டில் போடணும்னு சொல்லியிருக்காரு. உடனே கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூலில் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு போய் சொல்கிறாங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை போன்ற சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து ஊருக்கு 5 பள்ளிக்கூடங்கள் நடக்கிறது. மாநில அரசினுடைய கட்டுப்பாடுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிற பள்ளிக்கூடங்கள் 5. அந்த பள்ளிக்கூடத்தை இது வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? அந்த பள்ளிக்கூடங்கள் மூடிட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்க, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்ஓசி உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரணும்னா தானே நீங்கள் அதில் வந்து தப்பு பண்ணுவீங்க, என்ஓசியே வேண்டான்ட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், சிபிஎஸ்இ ஸ்கூலில் அது படிக்கக்கூடியது வாய்ப்பு வசதி உள்ளவங்க தான் படிக்கிறாங்க.
அதே எஜுகேஷன் வந்து சாதாரண ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பில் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் கிடைக்குது. ஒய் நாட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ 38 மாவட்டம்னு நினைக்கிறேன். ஆமாம். 38 மாவட்டத்துக்கு 38 ஸ்கூல் கிடைக்கும். ஒரு ஸ்கூலுக்கு வந்து வருஷத்துக்கு 20 கோடி ரூபா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அதே ஒரு 750 கோடி ரூபா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கிடைக்கும். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு வந்து 100 கோடி ரூபா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா 3800 ரூபா கிடைக்கும். இந்த பள்ளிக்கூடத்தை நாளைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்கிட்டு போயிடுமா? ஒரு அசட்டு தானே அது, நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தானே பயன்பட போகுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ வந்து கொடுக்கறது எதுக்காக? அவங்க நினைச்சது வந்து சாதிக்கிறதுக்கு தானே சார். தேசிய கல்விக் கொள்கையை ஏமா இது ராஜீவ் காந்தியுடைய ஸ்கீம்மா, இது வந்து இந்தியா முழுவதும் உள்ள ஸ்கீம். மும்மொழி கொள்கையை வந்து எந்த மாநிலத்திலையும் நீ உன் மாநில அரசு 2 மொழி கொள்கையை வச்சுக்க வேண்டியதானே. அதை யாரும் மாற்ற சொல்லலையே. மற்ற நீங்கள் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்குள்ள அதே சிலபஸ் அதே திட்டம் தானே இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தில் இருக்குது. ஸோ இதை ஏடிஎம்கேயும் செய்யலை. கலைஞர்கிட்ட நான் வந்து ஏன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்களில் வந்து ஒரு 25-30 விழுக்காட்டு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவங்களுக்கு இங்கே வர்றதுக்கு போஸ்டிங் வர்றதுக்கு வழி அவங்களால தான் நாங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டோம். சில பள்ளிக்கூடங்கள்லாம் போய் பார்க்கும்போது பெரிய ரொம்ப நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கட்டும். நீங்கள் இப்போ வந்து மாடல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஆப்பம் பண்ணியிருக்கீங்க, அது நல்ல முயற்சி தான். எத்தனை பள்ளிக்கூடங்கள் வருகிறதோ வரட்டும், எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்களோ படிக்கட்டும். மும்மொழி திட்டம்ங்கிறது அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி வச்சுருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசியை வந்து நீங்களும் நானும் மாற்றிட முடியாது இப்போது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கூல்ஸ் நடக்கின்ற போது அவங்க அந்த ஸ்கூலில் அதை நடக்கட்டும். உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்களிப்பு என்ன? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இடம் கொடுக்கணும். தே ஹேவ் டு கிவ் வந்து லேண்ட் அளவு. அந்த லேண்டை கொடுத்து அதை பண்ணா என்னன்னு நான் கேட்குறேன். ஆனா இது தாவேக்கா இது அது நீதிமன்றத்துல திமுக இதனை எதிர்த்து வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. இது தாவேக்கா வந்து பின்வாங்கிடுமா இந்த வழக்கு? எப்படி எனக்கு தெரியல. எங்களுடைய பார்வை, காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய பார்வையை வந்து இதை இந்த பள்ளிக்கூடங்களை அனுமதிக்கணும். அதான் எங்களுடைய பார்வை. சரிங்க சார், பார்க்கலாம் என்ன நடக்குது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றிம்மா.